இந்த வீடியோல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இன் ஆங்குலர் என்னன்னு பார்க்க போறோம். ஏன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், எதுக்காக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆங்குலர்ல ஒரு அடிப்படை தேவை தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். தட் மீன்ஸ் ஒரு பில்டிங் கட்டும் போது உங்களுக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், பேஸ்மெண்ட் போட்டாதான் பில்டிங்கை கட்ட முடியும். அதே மாதிரி தான் ஆங்குலர்ல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒரு அடிப்படை. அது இருந்தால் தான் நம்ம ஆங்குலர்ல டெவலப் ஃபர்தரா நம்ம பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி ஒரு பேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் அதோட ஒன்றிணைந்து இருக்கோ, அதே மாதிரி தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆங்குலரோட ஒன்றிணைந்து இருக்கும், அந்த ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்கோட. ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றது வேற இல்லை. ஆங்குலரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. ஓகேவா? ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது பேசிக்காக அப்படின்னா, ஆங்குலரில் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆங்குலர் JS யூஸ் பண்ணும் போது தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ ஆங்குலர் வெர்ஷன்ஸ் வரவும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே டைப் ஸ்கிரிப்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட அந்த ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸஸில் அது காம்போனன்ட்னு நம்ம சொல்லலாம், இல்லை கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த கிளாஸஸில் ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சிஸ் அலோவ் பண்ணும் நம்பர் ஆஃப் த டெக்கரேட்டர்ஸ் தான். ஸோ அந்த டெக்கரேட்டர்ஸ்லாம் என்ன, நம்ம டிஃபால்ட்டாகவே ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம் எல்லா காம்போனன்ட்ஸ்லேயும் ஆங்குலரில், அட் காம்போனன்ட் டெக்கரேட்டர். ஸோ அது அதுவும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுறோம், டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், பைப்ஸ் யூஸ் பண்ணலாம், அட் இன்ஜெக்டபிள் ஒரு சர்வீஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அட் இன்ஜெக்டபிள் அப்படின்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆங்குலரோட இணைந்து வேலை செய்யும். ஸோ இப்போ ஒரு டிபெண்டன்சி நம்மளுக்கு ஒரு காம்போனன்ட்ல தேவை. அப்போ அந்த டிபெண்டன்சி என்ன பண்ணும், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும். இந்த இப்போ நம்ம நம்மளுக்கு எந்த டிபெண்டன்சி தேவை அப்படின்னு சொல்லி அந்த காம்போனன்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண பார்க்குறோமோ, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் இன்ஜெக்டர் மூலமா, இது ஆல்ரெடி இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா ரிஜிஸ்டரியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு புது இன்ஸ்டன்ஸ் அதை என்ன பண்ணும், கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிடும் ரிஜிஸ்டரில். அப்போ நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி ஒர்க் ஆகும். அதோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் அது ஆல்ரெடி ஸ்டோர்ட் ஆயிருக்கா, ஆல்ரெடி ஸ்டோர்ட் ஆகலையா, அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கா அந்த அப்ளிகேஷன்ல அப்படின்றத தான் அது ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செகண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, அதை நம்ம ரூட் லெவல்லையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், காம்போனன்ட் லெவல்லையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ரூட் லெவலில் நம்ம அந்த டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம காம்போனன்ட்ல தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட்ல எந்த காம்போனன்ட்ல வேணாலும் நம்ம இந்த டிபெண்டன்சி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ணுறதை தான் நான் இன்ஜெக்ட்னு சொல்கிறேன். எந்த காம்போனன்ட்டில் வேணுமோ நம்ம அந்த காம்போனன்ட்டில் அந்த டிபெண்டன்சியை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காம்போனன்ட்டில் மட்டும்தான் எனக்கு அது கிரியேட் ஆகணும் அப்படின்னா, அந்த காம்போனன்ட்டில் மட்டுமே ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெசிஃபிக் டிபெண்டன்சியை. ஸோ இப்படி தான் டிபெண்டன்சி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வைடாக தட் மீன்ஸ் எனக்கு ஹோல் ப்ராஜெக்டில் நான் எங்கே வேணாலும் அந்த டிபெண்டன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆங்குலரில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜி மாடலில் தான் இனிஷியலாக லோட் ஆகிற எல்லாமே நம்ம என்ஜி மாடலில் தான் என்ன பண்ணியிருப்போம், லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அங்கே பூட் ஸ்ட்ராப்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும்னா, பூட் ஸ்ட்ராப் ப்ராசஸ் ஆகும் போதே இந்த டிபெண்டன்சிஸும் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆயிரும். பூட் ஸ்ட்ராப் ப்ராசஸ்னால் என்ன, ஆங்குலர் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்க ஆங்குலர் யூஸ் பண்ணி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப் தான் என்ன ஆகும், இனிஷியேட் ஆகி ப்ராசஸ் ஆகும். ஸோ அங்கே அந்த ப்ராசஸ் ஆனோன்னு தான் உங்களுக்கு டிபெண்டன்சி என்ன ஆகும், உங்களுக்கு லோட் ஆகி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் அப்ளிகேஷன்லேயே நம்ம எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் டிபெண்டன்சிஸ் ஒர்க் ஆகும். இப்போ இதை நான் சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ளோவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிள் டயக்ராம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, டிபெண்டன்சி அப்படின்னா சர்வீஸ் மட்டும் கிடையாது, பைப்ஸு, டைரக்டிவ்ஸ் அண்ட் நிறையா இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சர்வீஸ் ரொம்ப மெயின் எக்ஸாம்பிள். அதனால உங்களுக்கு நான் சர்வீஸை வச்சு இங்கே ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன்.
இப்போ வந்து உங்க ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நம்பர் ஆஃப் த சர்வீசஸ் இருக்கு. நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ வந்து அந்த ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து ஏதாவது ஒரு காம்போனென்ட்ல உங்களுக்கு தேவைன்றப்போ நீங்க அதை கால் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை கால் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு எந்த சர்வீஸ் எந்த காம்பவுண்ட்ல வேணுமோ அதை நம்ம கால் பண்ணுவோம். அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் கோட் லெவலில் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ கோட் லெவலில் வந்து எப்படி டிபெண்டன்சி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு சர்வீஸ்னா என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்றவங்க வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே மேலே இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். சர்வீஸ்க்கு வந்து எப்படி சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து சர்வீஸை வந்து நம்ம வந்து காம்போனண்ட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் மேலே இன்ஃபர்மேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுத்துருப்பேன், அண்ட் வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த சர்வீஸை நீங்கள் க்ரியேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஜெக்டபிளோட டெக்கரேட்டர் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் ஆகி அந்த கோடு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ இந்த கோடு இந்த இன்ஜெக்டபிள் அண்ட் ப்ரொவைடிங் இன் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ரொவைடிங் இன் ரூட் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை தான் க்ரியேட் பண்ணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் கால் பண்ணும்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாமல் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த காம்போனண்ட்டில் வந்து எது எப்போ கேட்குதோ அப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இந்த டிபெண்டன்சி சர்வீசஸை. ஸோ வந்து அதுக்காக தான் ப்ரொவைடிங் இன் ரூட் லெவலில் ஒரே ஒரு சர்வீஸ் இருக்கும். இந்த சர்வீஸை வந்து நம்ம காம்போனன்ட் லெவலில் வந்து எந்த காம்போனண்ட்டில் வந்து கேட்குதோ அந்த காம்போனண்ட்டுக்கு என்ன பண்ணும், இது ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவைடிங் இன் வந்து ஆங்குலர் 6 அதுக்கப்புறம் தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து இன்ஜெக்டபிள் வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு டெக்கரேட்டர். ஸோ இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிபெண்டன்சிஸை வந்து கால் பண்ண நம்மளால முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா சர்வீஸ் கிளாஸோட சர்வீஸ் நேம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம app.model.ts தட் மீன்ஸ் ரூட் மாடல்ஸ்குள்ளே என்ஜி மாடல் டெக்கரேட்டருக்குள்ளே ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணி அதில் அந்த சர்வீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இங்கே எங்கேருந்து அந்த சர்வீஸ்னால் அந்த சர்வீஸோட ஃபோல்டர், அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ்லேருந்து நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த கிளாஸ் நேமை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டிக்ளேர் பண்ணணும். ஒன்ஸ் இங்கே பண்ணதுக்கப்புறம் என்ஜி மாடல் டெக்கரேட்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைடர் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே நம்மளோட சர்வீஸை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணிடணும், ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும் அஸ் ஒரே ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த சர்வீஸை. அப்போது இந்த என்ஜி மாடலோட கனெக்டாக இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் வந்து இந்த சர்வீஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த காம்போனண்ட்டுக்கு தேவையோ அந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சர்வீஸ் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அந்த சர்வீஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு வந்து எல்லா காம்போனண்ட்லேயும் வந்து தேவை இல்லை, எனக்கு ஒரே ஒரு காம்போனண்ட்டில் மட்டும்தான் தேவை, எனக்கு இந்த காம்போனண்ட்டில் மட்டும்தான் தேவை அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா உங்களோட காம்போனன்ட் டெக்கரேட்டர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்ட் நேம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து செமிகாலன் கொடுத்துட்டு 2 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் இங்கே என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த சர்வீஸ் நேமை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சர்வீசஸை இந்த காம்போனண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை
எனக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து ஒரு காமனான சர்வீஸ். இப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காம்போனண்ட்டில் க்ரியேட் பண்ணும்போது இந்த காம்போனண்ட்டில் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து ரைட் வே. நீங்கள் வந்து என்ஜி மாடலில் உங்களோட சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்த காம்போனண்ட்டில் வேணுமோ ஜஸ்ட் அந்த சர்வீஸோட வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரில் தான் வந்து எல்லா டிபெண்டன்சிஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீசஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆங்குலரில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சர்வீசஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? ஒன்ஸ் இதை இம்போர்ட் பண்ணோன்னே இங்கே கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நீங்கள் ஆன் இன்ட் அப்படின்றதுக்குள்ளே நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டரை போட்டுட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இன்னொன்று சொல்லிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் போகணுன்னா ஜஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் இன்ட் வந்து இந்த வந்து லைஃப் சைக்கிள் ஊக்கில் வந்து இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து பேஜ் வந்து ஆன் இன்ட் தட் மீன்ஸ் இனிஷியலைஸ் ஆகும்போது எனக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி லிஸ்ட் அப்படின்ற ஒரு தட் மீன்ஸ் வேரியபிள் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன நேம் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 2 காலன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சர்வீஸை வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்வீஸில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும்னா அந்த லிஸ்ட்டுக்கு டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், திஸ் டாட் லிஸ்ட் டாட் கெட் லிஸ்ட். இந்த கெட் லிஸ்ட் அப்படின்றது என்னது, இந்த சர்வீஸில் நான் போட்ட ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த காம்போனண்ட்டில் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் பண்ணணும். ஸோ வந்து இதை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஒரு சர்வீஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு காமனாக ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரூட் மாடலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை நம்ம எந்த காம்போனண்ட்டில் வேணுமோ அந்த காம்போனண்ட்டில் இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.